அதுதான் சாஸ்திரங்கள்ல போய் பிரகிருதி மகதஹங்காராச்ச மாத்ராச்ச பூதானி அபிஹிருதபிதசாட்சி புருஷ பஞ்சவிம்சா இதி விதிக விபாதா உச்சதே பிரகிருத்யா கபில தருரித்வம் தேவஹூத்யை யதாதி. கபிலோபாக்கியானத்திலே பட்டஸ்ரீ குருவாயூரப்பனை பார்த்து கேட்கிறாள். குருவாயூரப்பன் கலியில பிரத்யட்சமான மூர்த்தி. சமீபத்திலே குருவாயூர்ல ஒரு பையனுக்கு 4 வருஷமா தலைவலி, ஒத்த தலைவலி. மெட்ராஸ்ல எல்லாம் அந்த மூளை சம்பந்தமான வைத்தியெல்லாம் போய் பார்த்தாள். கண்ணாடி போட்டால், மருந்தெல்லாம் கொடுத்தால் ஒன்றும் பிரயோஜனப்படாத. கல்யாண தாத்திரேத்த கலவு ஜனானம் குருவாயூரப்பனை பத்தி ஒரு சின்ன ஸ்தோத்திரம் நான் ஜெயமங்கல ஸ்தோத்திரம் எழுதியிருக்கேன். அந்த குழந்தைய அதேவா தாத்தா பரமாஸ்திகர் திருச்சூர்ல பூங்குன்னத்துல பாராயணம் பண்ண சொன்னார். அந்த பையன் பாராயணம் பண்ணே இருந்தா வலி விட்டு இருந்துட்டே இருந்தது. அவளுக்கு என்ன தோணுச்சு, இந்த ஸ்தோத்திரத்தை குருவாயூரப்பன் சன்னிதியில போய் சில நாளைக்கு பாராயணம் பண்ணுவோம். 5 ஸ்லோகம் தான் பஞ்சகம் வாஞ்சித பிரதம், அங்க பண்ணுவோம்னு அழிச்சுன்னு வந்தாள். அந்த பையன் ஜலத்தையே தொடப்படாதுன்னு டாக்டர்கள்லாம் சொல்லியிருக்காள். அவள்லாம் கிடக்கான்னு ஜலத்துல இறங்கி ஸ்நானத்தை பண்ணி வச்ச அந்த பையனுக்கு 13 வயசு. அந்த சந்நிதியில ஒரு ஆவர்த்தி இந்த ஸ்லோகம் சொல்லி நமஸ்காரம் பண்ணினா அதுல இருந்து ஒரு மாசக்கணக்காச்சு அந்த தலைவலி வரவே இல்லை. கண்ணாடியெல்லாம் கட்டி இறங்கிவிட்டான். நான் ஆச்சரியப்படுறாள். கோவில்ல இருக்கிற மானேஜர் கூட ஆச்சரியப்படுறாள். குருவாயூரப்பன் பிரத்யட்சம், ஆனாலும் இவ்வளவு சீக்கிரமாய் அந்த பையனுக்கு வலினா எனக்கு சாதாரணமான வலி இல்லை. அப்படி எல்லாம் பிரத்யட்சம். ஆனா அவளுக்கு ரொம்ப நம்பிக்கை, அவளுக்கு விசுவாசம் இருக்கே. பகவானையும் வேத சாஸ்திரங்களையும் பெரியவாளையும் டி ஆர் ராமச்சந்திர குடும்பம் ரொம்ப விசுவாசம், நம்பிக்கை. தெய்வங்கள்லாம் நம்முடைய நம்பிக்கையை பார்த்துதான் அனுகிரகம் பண்றது. சித்தத்தை பார்த்துதான் அது பிரதிபலிக்கிறது. சித்தம் கண்ணாடி மாதிரி. அந்த கண்ணாடியில ஏதாவது கோளாறு இருக்கக்கூடாது. அதுல கோளாறு இருந்தா முகங்கள்லாம் விகாரமா தெரியும், சத்தியம் பொய்யா தோணும். அப்படிலாம் சித்தத்தில் அப்படி தோணி போயிடும். அதனால நம்ம சித்தத்தை நல்ல பரிபாகத்தோடு கூட வச்சிருந்தா தெய்வம் மந்திரம் எல்லாம் உடனே பலனை கொடுக்கும். தாமசிச்சது அதனால ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்காக என்ன ஈரோடுல கிணறு வச்சுன்னா 1 வருஷத்துல ஜனம் வரலாம், என்ன ஒரு தலைமுறையில கூட வராது, 3 தலைமுறையில வரும். சித்த தாமசிச்சு வரலாம். மந்திரங்களுக்கு சக்தி இல்லாமல் போயிடாது, தெய்வத்துக்கு அனுகிரகம் பண்ண அதுக்கு கருணை இல்லாமல் போயிடாது. தாமசிச்சா ஏதோ இன்னும் கொஞ்சம் பாப்பம் கூட இருக்கு, நிவர்த்தியாதுன்னு அர்த்தம். பட்டத்திரி குருவாயூரப்பனை பார்த்து கேட்டாள், குருவாயூரப்பா நீ தானே கபில வேஷம் பூண்டு 5 வயசு குழந்தையா அம்மாக்கு உபதேசம் பண்ணினியாம். அம்மா காக்கிறாள் குழந்தைய 10 மாசம் சுமந்து பெற்றவள் பகவானே கபில வாசுதேவரே. சுவாமிக்கும் அம்மாக்கும் ஒரு ஷான் தான் இருக்கும். ஜென்மா சபலமாகணுமே, நீ மார்க்கம் சொல்லணும்னு காட்டாள். நான் காப்பாத்துறேன்னு சுவாமிக்கு சொல்ல முடியல. ஆமா, நான் ரட்சிச்சு போறேன்னு சொல்லலாமே, சொல்ல முடியல. பின்ன என்ன, அம்மா நஹ்யதோன்ய சிவ பந்தாக யோகினாம் பிரம்மசுத்தயே பிரசங்கமஜரம் பாஷம் ஆத்மனः கவயோ விதுஹு சயேவ சாதுஷு கிருதः மோட்சத்வாரமபாவிருதம். பற்றுதான் ஜென்மாவை கொடுக்கறதுன்னு அம்மா சொல்றது. அந்த பற்றுதலை சாதுக்கள் இடத்துல பண்ணிவிட்டா அது மோட்ச கதவை திறந்து விட்டு விடும்னு சொல்றது. சொல்லிவிட்டு